நீங்கள் சபையில் பேசுனீங்க. ஸ்தோத்திரம். மனுஷருக்கும் பிரியமா, ஸ்தோத்திரம், தேவனுக்கும் பிரியமா நடந்தான் என்று சாமுவேலை குறித்து நான் அதை கேட்டேன்ப்பா. அந்த வார்த்தை எனக்கு பேசினது, உணர்த்தினது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்காக நீங்கள் யாரை ஸ்தோத்திரம் வெறுத்து உங்கள் மனசில் சிலரை பதிச்சு வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்காய் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சாமுவேலா இருப்போம், சாமுவேலா இருப்போம், சாமுவேலா இருப்போம். நம்ம சவுலா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. சவுல் பார்த்தா ஆண்டவருக்கும் பிரியமில்லாத நடந்தான், மனுஷருக்கும் பிரியமில்லாத நடந்தான். நாம் இன்னைக்கு சவுலா இருக்கக்கூடாது. அதனால் சவுளுடைய ராஜ்யபாரம் போய்விட்டது, பதவி போய்விட்டது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் போய்விட்டது. அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நிறைய நாம் மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் பிரியமில்லாத நடந்து கொண்டு வந்தோன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் கூட நமக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த நிலைக்கு நம்ம ஆகிவிடுவோம். ஏன்னா சவுளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் ஆண்டவருக்கும் பிரியமாக நடக்கலை, மனுஷருக்கும் பிரியமாக நடக்கலை. கர்த்தர் இவனை நான் ஏன் ராஜாவாக ஏற்படுத்தினேனோ என்று மனஸ்தாபப்பட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எடுத்தார். எடுத்தது மட்டும் விட்டா பரவாயில்லை, அவனுக்குள்ள கர்த்தர் என்னத்தை கொடுத்தாரா? பொல்லாத ஆவியை கொடுத்தார். ஆமென். அப்போ ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் நம்ம பிரியமாக நடக்கலைன்னு சொன்னால் இதுதான் நிலை, இதுதான் நிலை, இதுதான் நிலை. ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு? நீ சாமுவேலா இரு, சவுலா இருக்காதே. ஆமென். அப்போ சவுல் எப்படி இருக்கிறான்? சவுல் இப்படி இருக்கிறான். சவுலுக்கு என்ன நடந்தது? இது நடந்தது. ஸ்தோத்திரம். அப்போ நீ சாமுவேலா இருக்கணுமா, சவுலா இருக்கணுமா அப்படின்னா நாம் ஸ்தோத்திரம் சாமுவேலா இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். சாமுவேல் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், மனுஷருக்கு பிரியமாய் நடந்தான். இன்னைக்கு ஆண்டு கையில் நம்ம எப்பயாகலும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே இவ்வளோ நாள் உங்கள் சமூகத்துக்கு வரேன், ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறீங்க, ஊழியம் கொடுத்துருக்கிறீங்க, பைபிள் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, ரட்சிப்பை கொடுத்துக்கிறீங்க, ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறீங்க, சபையை கொடுத்துருக்கிறீங்க, ஜபத்தை கொடுத்துருக்கிறீங்க, ஆராதனை கொடுத்துருக்கிறீங்க. சோத்திரம். நான் உமக்கு பிரியமாக நடக்கிறேன்னாப்பா. அப்படி நம்ம என்னைக்காக ஆண்டரை பார்த்து கேட்டிருக்கிறோமா? என் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்குதாப்பா? ஆமென். என் செயல்கள்லாம் உமக்கு பிரியமாக இருக்குதாப்பா? இன்றைக்கி கொஞ்சம் போய் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து கேட்டு பாருங்கள் தனியாக. ஆண்டவரே, உங்கள் பேரை சொல்லி கேளுங்க, நான் கொஞ்சம் பிரியமாக உமக்கு இருக்கிறேனாப்பா? ஆமென்.